கானாவூர் அப்படின்னு ஒன்று அற்புதத்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த அற்புதத்தை செய்த ஆண்டவரை நமக்கு ஞாபகத்துக்கு வரல. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதவசனம் நமக்கு தெளிவாக இருக்கு. ஆண்டவரும் அவருடைய சீடர்களும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அற்புதம் செய்கிறவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார், அற்புதர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார், ஆண்டவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஆண்டவரை நமக்கு ஞாபகத்துக்கு வரல. எது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது? அற்புதம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. தோத்திரம். சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக நம்ம எல்லாருமே இந்த பதில் தான் நம்ம சொல்லுவோம். கானாவூர் அப்படின்னு ஒன்று நமக்கு எதுக்கேன் ஞாபகத்துக்கு வரோம் அப்படின்னா, ஒன்று கல்யாணம் ஞாபகத்துக்கு வரும், இன்னொன்று அற்புதம், அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய அந்த அற்புதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, இன்றைக்கி நாம் மறுபடியுமாக அந்த வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த வேத வசனத்தை வைத்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குள்ள வேத பகுதியை நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த வேத வசனத்திலிருந்து இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான செய்திகளை கட்டாயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ட் ஒருவேளை உங்களில் சிலர் இந்த வேத வசனத்தை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பீங்க, பிரசங்கம் செஞ்சுருப்பீங்க. நான் நினைக்கிறேன் இங்கே யாரெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்களோ, ஆசிரியர்களாக இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே கட்டாயமாக இந்த சம்பவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கதையாக சொல்லியிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிறது நமக்கு எல்லாமே அந்துபடித்தேன், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் நான் தெரிந்த வசனத்தை தான் மறுபடியுமாக நான் பேச விரும்புகிறேன். ஓகே, தெரிந்த வசனத்திலிருந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக அதில் புதைந்திருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்களை, சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாமளும் இந்த வேத வசனத்தில் மறைந்திருக்கிற சத்தியத்தை, அந்த புதைப்பொருள்களை நாம் இந்த நாளிலே பார்க்கலாம், கற்றுக்கொள்ளலாம். என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெளிவாக இல்லை அப்படின்னா உங்கள் பைபிளில் கூட திறந்து நீங்கள் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களுக்கு சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடைகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசப்பக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு இந்த வேத பகுதியை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அற்புதமாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் செய்தார்?
நிறைய அற்புதங்கள் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், வேதாகமத்தில் நிறைய அற்புதங்கள் இருக்கு, இதில் நம்பர் 1 அற்புதம் எது அப்படின்னு நான் கேட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் உருவானது அற்புதம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது அற்புதம், லாசருவை உயிரோடு கூட எழுப்பியது அற்புதம், இதுதான் நம்பர் 1. அண்ட் தென் 38 வருஷம் வியாதியஸ்தன் சுகமாக்கப்பட்டது, இதுதான் நம்பர் 1. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துடையவர்களாக இருந்தீங்க. ஏன் ஆண்டவர் முதல்ல இந்த அற்புதத்தை செய்யாமல் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஏன் ஆண்டவர் செய்தார்? அதற்கான காரணம் என்ன? ஏன் மரித்து போன ஒருவனை உயிரோடு கூட எழுப்புன்னு இருந்தால் அது பயங்கரமான ஒரு அற்புதமாக இருந்திருக்கும். நீங்க சொன்னது போல 38 வருஷம் வியாதியஸ்தனாக படுத்து கிடக்கிற அவனை ஆண்டவர் சுகமாக்கி இருந்தா இது பயங்கர பேச்சு பொருளாக அமைந்திருக்கும், மாற்று கருத்தே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டு போட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய இந்த அற்புதத்தை முதல் அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார்? என்ன காரணம்? நம்ம ஒரு 5 காரணங்களை நாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்ணீர் மற்றும் திராட்சரசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் திராட்சரசம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? திராட்சரசம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சரசம் என்று சொன்னால் அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய இதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும் அப்படிங்கிறார். அப்படின்னா நித்தியம், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, ஓகே, நித்தியமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது. அப்போ அப்படின்னா தண்ணீர் திராட்சரசம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தப்படுத்துவது, பரிசுத்தம். அண்ட் தண்ணீர் என்று சொன்னால் நித்திய ஜீவன். அப்போ அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தின் மூலமாக பல செய்திகளை சொல்ல விரும்பினார். அதுல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறவர் நான் தான். அல்லாவிட்டால் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நான் நித்திய ஜீவனை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். யூதர்களுக்கு திராட்சரசம், யூதர்கள் அல்லாதவர்களுக்கு தண்ணீர். அப்போ அப்படின்னா யூதர்களுக்கு தண்ணீர் இல்லையா அப்படின்னு கேள்வி வர வேணாம், நம்ம அதை பிரிச்சியும் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது. ஓகே, யூதர்களுக்கு திராட்சரசம், யூதர்கள் அல்லாதவர்களுக்கு தண்ணீர். ஸ்தோத்திரம். அப்போ அப்படின்னா யூதர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் யூதர்கள் அல்லாத மக்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பறைசாற்றுகிறார். ஹல்லேலூயா. அல்லாவிட்டா அது ரெண்டுத்தையும் நாம் ஒன்றாக இணைச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றாக இணைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எதற்காக இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர்தான். நாம நேற்று பார்த்தோம், சபையை
கோபாக்கினைக்கு என்று அவர் நியமிக்காமல் தம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் சபையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை பரிசுத்தப்படுத்தி, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்து, சபையின் மக்களை பரிசுத்தப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, தோத்திரம், ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் 100% உண்மை. என்ன ஒரு காரியம் 100% உண்மை அப்படின்னா, நம்முடைய பரிசுத்தத்தை வச்சு, நம்முடைய நீதியை வச்சு, நம்முடைய ஒழுக்கத்தை வச்சு நம்மால கட்டாயம் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. இப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படின்னா, மக்களுக்கு ஆண்டவர் செய்தி சொல்ல விரும்பினார். என்ன செய்தி என்று சொன்னால், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த அற்புதம், எந்த அற்புதம்? அந்த அற்புதம் இல்லைங்க, பாஸ்டம்மா சொன்ன அற்புதம். எது அற்புதம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். சரி, அதில் ஒரு பாட். எது மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்புவது. ஸ்தோத்திரம். இந்த முதல் அற்புதத்தில் புதைந்திருக்கிற அந்த சத்தியம், அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதாக. என்ன அந்த முதல் அற்புதம்? ஸ்தோத்திரம். நான் உன்னைய பரிசுத்தப்படுத்தி உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லாவிட்டால் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த அற்புதத்தை முதல் அற்புதமாக செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக செய்தார்? அங்கே நம்ம பார்க்கிறோம், 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 6 கற்சாடிகள். ஒவ்வொரு கற்சாடியும் 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்க அளவில் அந்த கற்சாடிகள் இருந்தது. 2 அல்லாவிட்டால் 3. 2வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 குடம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற கற்சாடிகள் 6. ஒவ்வொரு கற்சாடியும் 2 குடம் பிடிக்கும் அப்படின்னா எத்தனை குடம் தண்ணீர் அதில் பிடிக்கும்? 12 குடங்கள். ஓகே, இந்த 12 அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது 12 அப்படிங்கிறது. மத்தேயு 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு 19 28வது வசனம் வாசிக்கலாங்களா? இயேசு மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை நாம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 12 13வது வசனம் வாசிக்கலாங்களா? அதற்கு பெரிதும் உயரமுமானதும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஓகே, அப்ப அப்படின்னா இந்த 12 அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. ஒவ்வொரு குடமும் 3 குடம், ஒவ்வொரு கற்சாடியும் 3 குடம் தண்ணீர் அப்படின்னு சொன்னா 6 3 18 குடம். இந்த 18 என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது.
12 அப்படின்னு சொன்னா அது யூதர்களை குறிக்கிறது. 18 அப்படின்னு சொன்னா அது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது. சரி, இன்னும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12 அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எண்ணை எபிரேய மொழியில எழுதணும் அப்படின்னா 2 எழுத்துல எழுத வேண்டியிருக்கு. யோட் பெத் அப்படிங்கிற 2 எழுத்துக்கள்ல 12 அப்படிங்கிறத எழுத வேண்டியிருக்கு. யோட் அப்படின்னா 10, பெத் அப்படின்னா 2. யோட் என்று சொன்னால் ஆராதனை. யோட் அப்படின்னா ஆராதனை. பெத் என்று சொன்னால் உள்ளே உள்ளே. அப்ப அப்படின்னா 12 என்று சொன்னால் உள்ளே ஆராதனை. ஆராதனை உள்ளே உள்ளே ஆராதனை அப்படிங்கிறத பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் அல்லாவிட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா யாரு? யூதர்கள். எக்ஸாக்ட்லி ரைட், அப்சல்யூட்லி ரைட். யூதர்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்மளை பார்த்தோம் அப்படின்னாக்கா, யூதர்களையும் நம்மளையும் எப்படி வேத வசனம் நம்ம காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ரோமர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அவர்கள் நல்ல ஒலிவ மரத்தில் இருக்கிறார்கள், நாம காட்டு ஒலிவ மரங்களாக இருக்கிறோம். ஓகே, காட்டு ஒலிவ மரத்தில் இருக்கிற நாம் அங்கிருந்து வெட்டப்பட்டு எங்கே ஒட்டப்பட்டு இருக்கிறோம்? நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நல்ல ஒலிவ மரத்தில் கிளைகள் இருக்கிறது. அந்த கிளைகள் யார் அப்படின்னா அது யூதர்கள். யூதர்கள் வெட்டப்பட்டார்கள். எதற்காக வெட்டப்பட்டார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்படுவதற்காக அவர்கள் வெட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப அப்படின்னா உள்ளே ஆராதனை. அந்த 12 அப்படிங்கிறது அதை யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது யூதர்களை குறிக்கிறது. உள்ளே ஆராதனை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, 18 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா யோட் ஹேத் அப்படிங்கிற எழுத்து. யோட் அப்படின்னா ஆராதனை, ஹேத் அப்படின்னா வெளியே. அப்ப அப்படின்னா வெளியே ஆராதனை. 12 அப்படின்னா உள்ள ஆராதனை, 18 அப்படின்னா வெளியே ஆராதனை. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் இஸ்ரவேலர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொல்ற, சகைவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் சகைவு குறித்து சொல்லுகிறாரு, இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாக மாறி இருக்கிறான். அப்ப அப்படின்னா நான் நினைக்கிறேன் நமக்கும் அதே வார்த்தை தான். நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதின் அடிப்படையில் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தின் அடிப்படையில். சரி, அப்ப அப்படின்னா உள்ளே ஆராதனை என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது, வெளியே ஆராதனை என்பது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கிறது. அப்படின்னா உள்ளே ஆராதனை வெளியே ஆராதனை அப்படின்னா யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களும் தேவனை, ஒன்றான மெய் தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்தது. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வந்தது. அப்ப அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தேவனை எங்க மட்டும்தான் மக்கள் ஆராதித்தார்கள் அப்படின்னா எருசலேமில் மட்டும்தான் ஆராதித்தார்கள். அன்றைக்கு ஆலயம் என்பது எருசலேமில் மட்டும் தான் இருந்தது, வேற எங்கேயும் ஆலயம் இல்லை. சினகாக் இருந்தது, ஆனா ஆலயம் இல்லை. அல்லாவிட்டால் ஜப வீடுகள் இருந்தது, ஆலயம் இல்லை. தோத்திரம்.
ஆண்டவர் இயேசு சொல்றாரு, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்தது. ஹalleluya. அதுக்கு முன்பாக வரைக்கும் யூதர்கள் மட்டுமே ஒன்றான மெய் தேவனை ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யூதர்கள் அல்லாதவர்கள் ஆகி நீங்களும் நானும் ஒன்றான மெய் தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்க
தோத்திரம், திராட்சரசம் பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளிலும் இந்த திராட்சரசமானது போதுமானதாக இருக்கும். அல்லாவிட்டால் திராட்சரச ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைவானது. நிறைவானது. ஸ்தோத்திரம். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் ஒன்றே முழுமையானதாக இருக்கிறது, போதுமானதாக இருக்கிறது, நிறைவானதாக இருக்கிறது. இன்னும் ஒன்று நமக்கு தேவையே இல்லை. ஹல்லேலூயா. யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் பாவ நிவாரண பலி செலுத்தணும். ஒவ்வொரு மாதமும் பாவ நிவாரண பலி செலுத்தணும். எப்பெல்லாம் அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்றாங்களோ, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களோ, அப்பெல்லாம் அவங்க பாவ நிவாரண பலி செலுத்தணும். நாம யோபுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, யோபு எப்பெல்லாம் தம் பிள்ளைகள் விருந்து பண்ணுகிறார்களோ அப்பெல்லாம் யோபு யோசிக்கிறார், ஐயோ தோத்திரம், என் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்களோ, தோத்திரம், உடனே ஒரு பலி செலுத்து, பாவ நிவாரண பலி, தோத்திரம். அப்ப அப்படின்னா எந்த மிருகத்தின் ரத்தமும் பாவ மன்னிப்புக்கு, பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு எந்த மிருகத்தின் ரத்தமும் போதுமானது அல்ல. அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தமோ, ஸ்தோத்திரம், ஒரே பலியினால சகல மக்களுடைய பாவங்களையும், ஒவ்வொரு மனிதனுடைய சகல பாவத்தையும் மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது, நிறைவானதாக இருக்கிறது. இன்னொரு ரத்தம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப அப்படின்னா திராட்சை ரசத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவு, நிறைவு, நிறைவு. ஸ்தோத்திரம். ஆகவேதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நிறைவு. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அந்த ஐஸ்வர்யத்தோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. நிறைவு. அப்போ திராட்சை ரசத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைவானது, 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 போதுமானது. இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தின் மூலியமாக மக்களுக்கு செய்தி சொல்றாரு, ஸ்தோத்திரம், உங்களுக்கு நிறைவானவர் நான் தான். ஹல்லேலூயா. நிறைவானவர் நான் தான், உங்களுக்கு போதுமானவர் நான் மட்டும் தான். ஸ்தோத்திரம். நான் கொடுப்பது உனக்கு நிறைவானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் மக்கள் சாப்பிட்டு நிறைவா 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 சாப்பிட்டு, தோத்திரம், மீதியே அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா திராட்சரசத்துடைய ஆசீர்வாதம் என்பது நிறைவு. அண்ட் தண்ணீரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது யோவான் 3:23 நம்ம பார்க்குறோம். அது ஞான ஸ்நானம். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. தண்ணீரில் இறங்குகிறவன் சுகமாக்கப்படுவான், தண்ணீரில் கழுகிறவன் சுகமாக்கப்படுவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவருடைய இதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் ஓடும். அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா திராட்சை ரசம் அப்படிங்கிறது நிறைவு. தண்ணீர் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் வார்த்தை ஓவர்ஃப்ளோயிங், நிரம்பி வழிதல். தோத்திரம், நிரம்பி வழிதல்.
திராட்சை ரசத்தின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எனக்கு போதுமானது, எனக்கு நிறைவானது. தண்ணீரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்குள் அது பீறிக்கொண்டு வெளியே வருவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், மலைகளில் இருந்து தண்ணீர் வருகிறது, மலைகளால் பாறைகளால் அந்த தண்ணீரை நிற்பாட்ட முடியவில்லை, மரங்களால் அதை நிப்பாட்ட முடியல. வர வழியில் எந்த வீடு இருந்தாலும் அதை காலி பண்ணிட்டு தான் போகுது. நம்மளும் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். தண்ணீர் வருகிற வழியில் எந்த ஒன்றும் இருப்பதில்லை. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், உன்னையை நான் நிரப்புவேன், உன்னையை கொண்டு மற்றவர்களை நிரப்புவேன். ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு சாட்சி, ஆச்சரியமான ஒரு சாட்சி. நான் நினைக்கிறேன், அந்த அம்மாவை பார்க்கும்போது பொதுவாக எல்லாரும் அந்த அம்மாவை என்னத்தையான்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஐயா ஒரு அம்மா மூலிமா நடந்த அற்புதத்தை சொன்னாவல்ல, ஒரு சாட்சியை சொன்னாவல்ல, அந்த அம்மாவை பார்த்த தோத்திரம் வரவும் போகிறவெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவ்வளோ ஏமாளியாக, சாதாரணமானவர்களாக, ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவர்களாக, எந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்களாக. ஏன்னா வயசு வேற ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு ராஜா. தோத்திரம், ஒன்ஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம மூலிமா வீட்டுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நாம தான் கூச்சா. நான் நினைக்கிறேன், ஐயா சொன்ன அந்த அம்மா சாட்சி, தோத்திரம், அந்த அம்மா யார் அப்படின்னா ரிட்டையர்டான அம்மா இல்லை, வயசு தோத்திரம் ஒன்றுமே கிடையாது, எதற்குமே உபயோகம் இல்லை. எனக்கு தெரியல அம்மாவை அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவாவ, மதிப்பு கொடுப்பாவ அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவாக நம்ம எல்லாருமே பர்ஸில் வெயிட்டாக இருந்தாத்தேன் நம்மளை மதிப்பாவ, எல்லாருமே தேன். ஆமாம், அதில் நீங்களும் தான் இருக்கிறீங்க. ஆமாங்களா? ஹலோ, ஆமாங்களா? ஆமாம் ஆமாம், தோத்துறேன். நானும் தேன், என்னையும் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமாம். ஹலோ ஹலோ, எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார், ஆவியானவரை ஊற்றுகிறார், நிரப்புகிறார். திராட்சை ரசத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா எனக்கு போதுமானது. தோத்திரம், திராட்சை தண்ணீருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? நான் போகிற எல்லா இடத்துக்கும் அந்த மக்களுக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அந்த அம்மாவை வச்சு ஆண்டவர் பண்ண இந்த அற்புதம் இருக்கு. ஐயோ 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 ஐயோ, தோத்திரந்தான் தோத்திரந்தான் தோத்திரந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. பாஸ்டையா சொன்னார். நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் தனித்தனியாக சாட்சிகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாங்களா? ஆமாங்களா? யா, கட்டாயம். ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம சபைக்கு கொண்டிருக்கிற ஒரு அம்மா மூலிமா ஒரு சர்ச்சுடைய ஃபேமிலி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இப்போ உங்களை விட்டால் நீங்களும் சிலர் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமுடையவராக இருக்கிறார். அவரால் முடியும். நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்திருப்பார் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு இவ்வளவு வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருப்பார் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த தோத்திரம் இப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்னா, கட்டாயம் உங்களையும் பயன்படுத்துவார், உங்களை நிரப்புவார், உங்களை நிரம்பி வழிய செய்வார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தண்ணீருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நிரம்பி வழிய செய்வது. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரம்பி வழிய செய்திருக்கிறார்.
ஹalleluya, ஹalleluya. நான் இப்படி சொல்ல விரும்புறேன், நீங்க எங்க போறீங்களோ அங்கே உங்கள் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே உங்கள் மூலமாக அங்க இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹalleluya. இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்வார். அவரை ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹalleluya. ஹலோ, முடியாது என்பதற்கு முடியும் என்கிற ஒரு சாட்சி எங்க அம்மாவை வைத்திருக்கிறார். அந்த அம்மாவுடைய முகத்தை இன்னும் ஒருக்கா கூட பார்த்தா நல்லா தேன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் தாயே, ஐயோ பாருங்க அந்த அம்மாவை, திரும்பி பாருங்க. ஏற்கனவே பார்த்துட்டீங்களா அந்த அம்மாவை? சரி சரி, தோத்துறம்மா தோத்துறேன். கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவர் இன்னும் பயங்கரமாய் உங்களை பயன்படுத்துவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம். அம்மா உட்காருங்க. இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஹalleluya. அதே போல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செய்வார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நபரை சந்தித்தார்னா, அவன் போதுமானவனாக இருப்பான். அவன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா, நான் வந்தா உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்க தேவைகள் எது சந்திக்கப்படுகிறதோ அதே தேவைகள் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறதோ அவங்க தேவைகளை உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவாக மாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஹலோ, சும்மா வச்சிட்டு இருக்காதீங்க. உங்க பாத்திரத்தை திறந்து வைங்க. அல்லாவிட்டா உங்க பாத்திரத்தில் இருக்கிறத ஊற்றுங்க. ஊற்ற 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 அது வந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. உங்களுக்குள் இருப்பது வந்து கொண்டே இருக்கும். கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருந்தாக்கேன் கிணத்துக்கும் நல்லது. ஊற மட்டும் இல்லை, அது நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்கவே இல்லை. இது எனக்கு மட்டும் தேன், 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 எனக்கு மட்டும் தேன் அப்படின்னா அது கெட்டு வந்து நாத்தை பிடிச்சி போய் யாருக்குமே உபயோகம் இல்லாத போயிடும். ஹலோ, ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரோ உங்கள் மூலியமாக அது மக்களுக்கு போய் சேரட்டும். ஹalleluya. அப்படித்தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை, நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகம், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மை உங்கள் மூலியமாக மக்களுக்கு போய் சேரட்டு. ஹalleluya. சொல்லிடலாங்களா? பக்கத்தில் நபரை கைப்பிடிச்சு சொல்லுங்க. கைப்பிடிங்க முதல்ல, அப்புறமா நான் சொல்றது சொல்லுங்க. பிடிச்சிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம், நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் விடுதலை, நீங்கள் போகிற இடத்துலலாம் சுகம், நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இது கட்டாயம் நடக்கும், நடந்தே தீரும். அந்த அம்மாவை ஆண்டவர், நான் குறைச்சலாம் சொல்லலை, அம்மாவை பயன்படுத்த தேவன் வல்லமை உடையவர் அப்படின்னு சொன்னா தோத்திரன். நான் என்ன டேஷா? அதுக்கேன் நீங்க என்ன டேஷா? நீங்க என்ன குறைச்சி உள்ளவர்களா? நீங்க என்ன சளைச்சவர்களா? தோத்திரம், உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மூலியமா 5 நபர்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென். அதாவது 5 பேருக்கே அப்படி இல்லை, குறைஞ்சபட்சம் 5 பேர். ஆமென். டிசம்பர் மாதத்துக்குள்ளார என்ன ஒன்று காணோம்? என்னத்தையாவது சொல்லுங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளார. ஆமேனா? அல்லேலூயாவா? ஆமேனுங்களா? தோத்தரான். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை.
ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இப்படி பல அற்புதங்கள் உங்கள் மூலியமா நடக்கும் அப்படின்னா 5 பேர் இல்லை, அந்த 5க்கு பக்கத்தில் எத்தனை சைஃபர் வேணாலும் போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஆலயத்திற்கு எதிராக நிறைய பேர் எழும்பி இருக்கிறாவ. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர்கள் எழும்பியதற்காக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அப்படி எழும்பல அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். என்னத்தையாவது ஒன்று நடந்தாத்தான் காரம் ஏறும். அந்த வீராப்பெல்லாம் எழும்பும், தன் துடிப்பு எழும்பும். இதை கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். தோத்துறேன். நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஜெபம் பண்ணும்போது, ஒவ்வொருத்தர் மூலியமா 5 நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கணும். தோத்திரம் இப்படி 5 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு 50 பேரும் உள்ளார வந்தா இந்த அரசாங்கத்தில் எந்த கொம்பனா இருந்தாலும் அவனே பார்த்து அரண்டு போய், எப்பா ஆளை விடுங்கடா சாமிகளா, நீங்க என்னத்தையாவது பண்ணி தொலைங்கப்பா. ஹல்லேலூயா. என்ன நடக்குங்களா? நடக்குங்களா? அவனே வந்து சொல்லுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனே வந்து சொல்லுவான், எப்ப என்னத்தையாவது பண்ணி தொலைங்க, எங்களை ஆள விடுங்கப்பா, நீங்க நிம்மதியா இருங்க. நீங்க நிம்மதியா இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியும். அதை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆமா, எஸ்தர் 8வது அதிகாரத்துடைய 17வது வசனம் நினைக்கிறேன். கடைசி வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஓகே, யூதர்களுக்கு அது மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆனந்தம், களிப்பு, விருந்து, சாப்பாடு. தோத்திரம் 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 தோத்திரம். இப்ப வாசிங்க. ஓ, அதே காரியம்தான். ஆனா மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூதர்களை குறித்ததான பயம் மற்ற மக்களை பட்சித்தது. அவங்களுக்கு உண்டானது பயம், அவங்களுக்குள்ளார வந்துச்சு. தோத்திரம். பயம் வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். அநேக எப்பா தோத்திரம், இயேசுவே ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஆண்டவர், இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அல்லேலூயா. இதை ஆண்டவர் அற்புதமாய் நம்ம வாழ்க்கையில செய்வாராக, நம்ம சபையில செய்வாராக. ஹல்லேலூயா. முதல் அற்புதத்தை ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்தா நிறைவு, நான் வந்தா நிறைவு, நான் உன் வாழ்க்கையில வந்தா நிறைவு, நான் உன் வாழ்க்கையில வந்தா நிறைவு. நான் நினைக்கிறேன் நம்மோடு கூட இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 3வது என்ன, ஏன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நிறைவாக்குவேன். ஹலோ, நீங்கள் எங்கே போனாலும் அங்கே என்ன நடக்கணுமோ உங்கள் மூலிமா ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில, எந்த அற்புதம்? அது நம்பர் 1. நம்பர் 2 தேவனை ஆராதிப்பது. நம்பர் 3 ஸ்தோத்திரம், நிறைவு. இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. 4வது, நானே வெளிச்சம், நானே மகிமை. தண்ணீர் அப்படின்னா வெளிச்சம், திராட்சை ரசம் அப்படின்னா மகிமை. இருளிலுக்கு வெளிச்சம் தேவை, ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு மகிமை தேவை. இருளில் யூதர்கள் அல்லாதவர்கள் நாம் இருந்தோம்.
ஆலயத்தில் யூதர்கள் இருந்தார்கள். அப்ப இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் தேவை, ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு மகிமை தேவை. யூதர்களுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். யூதர்கள் அல்லாதவர்களாக நமக்காக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சிமியோன் இதை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை குறித்து சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இயேசுவை தன்னுடைய கரத்தில் வைத்து, குழந்தையாக இருக்கிற இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு மகிமையாகவும் இவர் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஏன் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றாரு. சோதரம், யூதர்களே, உங்களுக்கு மகிமையாக நான் இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். அண்ட் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு வெளிச்சமாக நான் வந்திருக்கிறேன். எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்ம மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அவங்க? யூதர்கள் அல்லாதவர்கள். அப்ப அப்படின்னா தோத்திரம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம், நானே உனக்கு வெளிச்சமாக, நானே உனக்கு மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மகிமை என்ன? நம்ம பெருமை என்ன? நான் நினைக்கிறேன் நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்க, தோத்திரம், ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல விரும்புகிறேன், நம்ம பாஸ்டருடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்காவே நினைக்கிறேன். ஓகே, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஓகே, 2 பேர். அவங்க 2 பேர் இங்கே இருக்கும் பொழுது பொதுவாக அந்த இடத்துல யார் இருந்தாலும் பிடிக்கேன், நான் இருந்தாலும் அப்படிக்கேன். தோத்திரம், நான் யார் தெரியும்ல? நான் யார்? தோத்திரம், நான் பாஸ்டருடைய பையன். தோத்திரம், ஹலோ, தோத்திரம். நான் நினைக்கிறேன், நீங்கள் ஸ்கூலில் டீச்சர் இருப்பீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க அந்த கிளாஸ் ரூமில் வருவாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? தோத்திரம். நான் யார்? தோத்திரம். ஆமாம், நம்ம அப்பாவோ அம்மாவோ நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னா நாம் எப்படி என்ன சொல்லுவோம், நம்ம எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னா, தோத்துறேன், என் அப்பா யார் தெரியும்ல, தோத்துறேன். ஆமாம். ஹலோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மகிமை அளவிட்டா அதை விட ஒரு பெரிய மகிமையாக நான் உனக்கு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன். நான் அப்படியே தலைக்கீழ சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்ப முதல்ல இருந்து கரெக்டா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். ஹலோ, இன்னொரு இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சு கூடாது. தோத்திரம். இன்னொரு முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆதாமின் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆதாமின் தேவனா சொன்னீங்க? ஐயோ, ஆமே, உங்க பேரை சொல்லி சொல்லுங்கம்மா, அது தேவை முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலோ, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட ஒரு பெரிய பாக்கியம்
இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதை விட ஒரு பெரிய அற்புதம் எனக்கு தெரிஞ்ச வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சமாகவும் நானே உனக்கு மகிமையாகவும் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹலோ, நான் நினைக்கிறேன் அந்த எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பான்னு தெரியல. ஏன்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணத்தை வச்சுட்டேன் எல்லா மதிப்பும் நம்ம ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படித்தேன். அப்போ அப்படின்னா அவங்க எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பாங்க எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் அம்மாவுடைய உருவத்தை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்கார மாதிரியும் தெரியல. ஆமாம், அதுவும் தெரியும் தானே. ஆமாம், அதுவும் தெரியல. அப்போ கட்டாயம் வெக்கப்பட்டிருப்பாவ நிறைய. ஹலோ ஹலோ, அந்த வெக்கெல்லாம் சாதாரணமானது. மகிமையின் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே எந்த மதலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதலையும் தாண்டுவேன், எதையும் செய்து முடிப்பேன். தோத்தரன். ஏன்னா மகிமையின் தேவன். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்களின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவரான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, தோத்திரம், நானே உனக்கு வெளிச்சமாக மகிமையாக இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் இந்த முதல் அற்புதத்தை செய்தார். இந்த முதல் அற்புதம் உங்க வாழ்க்கையில அப்படியே 100% நிறைவேறுவதாக. ஆமென். கடைசியாக இப்போ மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டுக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஏன்னா முடிக்க போறேன். கடைசியாக ஆமாம், ஓகே, நான் முழு உலகத்திற்கும் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை இந்த அற்புதத்தின் வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம், நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்றார். நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்து சொல்றாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 3:2 சேர்ந்து வாசிக்கலாங்களா? அவன் ராக்காலத்திலே ஓகே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவராலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. கவனிக்கணும். 2வது அதிகாரம் கானாவூர். கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதத்தை இந்த நிக்கதேமு அவர்களும் பார்க்கிறார். இந்த நிக்கதேமு கானாவூரை சார்ந்தவர். இந்த நிக்கதேமு கானாவூரை சார்ந்தவர். அவரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அந்த கல்யாணத்தில் இருக்கிறார். அந்த கல்யாணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நிக்கதேமு பார்க்கிறார். இந்த 2வது அதிகாரத்துடைய அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த கல்யாணத்தை முடிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்கே புறா விற்கிறவங்க, காசுக்காரர்களை எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது என்னுடைய பிதாவின் வீடு. 2வது அதிகாரத்துடைய பின்னணி இதுதான். இப்ப இந்த ரெண்டுத்தையும் கவனிக்கிற பார்த்த நிக்கதேமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றாரு, தோத்திரம், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால், நிக்கதேமுவை போல பலர் அங்க இருக்கிறாங்க. இப்ப நிக்கதேமு இயேசுவிடத்துல சொல்றாரு, நாங்கள் இதை குறித்து பேசுகிறோம் அப்படிங்கிறார். நாங்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, நிக்கதேமுவை போல இருக்கிற வேத பாரகர்கள், வேத வசனத்தை போதிக்கிறவர்கள், நியாய சாஸ்திரிகள், ஜட்ஜ்,
இப்ப அவர் வந்து சொல்றாரு, நாங்க எல்லாரும் பேசிக்கிறோம், என்ன பேசிக்கிறோம் அப்படின்னா, நீ தேவனிடத்தில் அந்த போதகர். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா, நான் இந்த முழு உலகத்திற்கும் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக, அறிவிப்பதற்காக, சொல்லுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் அற்புதத்தை, கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 2வது அதிகாரம் போட்டிருக்கேன். 2வது அதிகாரம் இல்லை, 3வது அதிகாரம். யோவான் 3வது அதிகாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்து சொல்றாரு, நிக்கதேமு இயேசுவிடத்திலிருந்து வந்து சொல்றாரு, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், நீர் தேவனிடத்திலிருந்து வந்த குமாரன், நீர் மேசியா அப்படின்னு நிக்கதேமு அங்க டிக்ளேர் பண்றாரு. அப்படி டிக்ளேர் பண்ண உடனே இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு செய்தி சொல்றதை நம்ம வந்து பார்க்கலாம். 13வது வசனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்து சொல்றாரு, அற்புதத்தை பார்த்த உடனே, இயேசுவே நீ மேசியா, இயேசுவே நீ ரட்சகர், இயேசுவே தோத்திரம், நீ தேவனுடைய குமாரன். உடனடியாக இயேசு சொல்றாரு, நான் சிலுவையில் சாக வேண்டும். நீ மேசியா அப்படின்னு டிக்ளேர் பண்ற, நான் மேசியா என்று சொன்னால் நான் சிலுவையில் சாக வேண்டும். எதற்காக சிலுவையில் சாகணும் அப்படின்னா, தோத்திரம் உலகத்தின் மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் தோத்திரம் நான் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். ஏன் நிக்கதேமுக்கு இந்த செய்தி சொன்னார்? அது ஒரு தனி செய்தி, அது மறுபடியும் இப்போ போட்டு நான் பேச விரும்பல, அதை அப்படியே விட்டுடலாம். பட் அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேசியா, நான் மேசியாவாக வந்திருக்கிறேன் என்பதை முதல் அற்புதத்தின் மூலியமாக யாருக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை சொன்னாரு. கேட்டவன் புரிந்து கொண்டவன், பார்த்தவன் புரிந்து கொண்டவன் நைட்டு ஓடி வரான், தோத்துறான், ஆண்டவரே நீர் மேசியா. ஹல்லேலூயா. அவன் மேசியா அப்படின்னு டிக்ளேர் பண்ண உடனே இயேசு சொல்றாரு, நான் மேசியா அப்படின்னா நான் சாகணும். வாவ். நான் நினைக்கிறேன், தோத்துறேன் ஐயா ரொம்ப சூப்பரியா நீர், ஐயோ வாய்க்கிடியே பேசுறீர் ரொம்ப நல்லா இருக்குது, தோத்திரம். ஒருத்தர் நம்மளை பற்றி பெருமையாக பேசுனாங்கன்னா உடனே சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் இன்னும் ரைட், ஐயோ தோத்திரம். இப்போ இயேசுவை வந்து புகழ்றாரு இந்த நிக்கதேமு. ஹலோ, இயேசு மண்டை மேலே ஒரு அடி அடிக்கிறாரு, நீ சொல்கிறது உண்மைத்தேன், ஆனால் நான் சாகணும். மை காட். ஹலோ, மேசியா என்றால் சாகணும். அற்புதத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்காக சாக போகிறேன். இன்னைக்கு தண்ணீரை திராட்சரசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சபைக்கு என்னுடைய இரத்தத்தையே நான் திராட்சரசமாக கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அற்புதத்திலே ஆண்டவர் இதை அறிவிக்கிறார். மேசியா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தை மட்டும் மனசில் பதிவு பண்ணிக்கிறேன். அதில் 2-3 வார்த்தையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. அர்த்தத்தை மட்டும் உள்வாங்கி கொள்ளுங்க. கைகள் நசுக்கப்பட்டு ரத்தம் சிந்துவதன் மூலம் மக்களுக்கு ரட்சிப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு. மேசியா அப்படின்னு சொன்னால் கைகள் நசுக்கப்பட்டு
ரத்தம் சிந்துவதன் மூலம் மக்களுக்கு ரட்சிப்பு, அளவிட்டால் பாதுகாப்பு. அண்ட் இன்னொரு அர்த்தம் மேசியா என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 358. இந்த 358 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 நிமிடம் 58 நிமிடங்கள், 5 மணி நேரம் 58 நிமிடங்கள். அதாவது மேசியா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேசியா உலகத்தின் பாவத்திற்காக, மக்களின் பாவத்திற்காக, மக்களின் சாபத்திற்காக, மக்களை விடுவிப்பதற்காக, மக்களை சுகப்படுத்துவதற்காக, மக்களை ஆசீர்வதிப்பதற்காக, மக்களுக்காக தோத்திரம் சிலுவையில் 5 மணி நேரம் 58 நிமிடங்கள் சிலுவையில் பாட அனுபவிப்பார் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமாக இருக்கிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 5 மணி நேரம் 58 நிமிடங்கள் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பாட அனுபவித்தார். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் நீயாக மாறியிருக்கிறேன். நான் நீயாக மாறியிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் ஆதாமாக மாறியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா பிரேயர் ஜெபம் நடத்தும் போது சொன்னாவ, அவர் எனக்காக மாறியிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் இருக்கிறார். எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்தார். அவருக்கு பதிலாக நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அப்படின்னா நீங்களும் நானும் யாருக்கு பதிலாக இருக்கிறோம்? யாருக்கு பதிலாக இருக்கிறோம்? யாருக்கு பதிலாக இருக்கிறோம்? யாருக்கு பதிலாக இருக்கிறோம்? அப்படின்னா நாம் யாரை காண்பிக்கணும்? அப்படின்னா நீங்களும் நானும் யாரை காண்பிக்கணும்? யாரை காண்பிக்கணும்? ஹலோ, நீங்களும் நானும் இயேசுவை காண்பிக்கணும். இயேசுவை காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை பற்றி அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். இயேசுவை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நான் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்படின்னா மேசியா என்று சொன்னால் நான் உனக்காக மரிக்கப் போகிறேன், நான் உனக்காக மேசியாவாக இருக்கிறேன். அப்படின்னா நான் உனக்காக மரிக்கப் போகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவார், எங்களை விடுவிப்பார், எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த முதல் அற்புதத்தை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தோத்திரம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேசியா நான் தான். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. மேசியா வருவார், எங்களை விடுவிப்பார், எங்களுக்கு ராஜ்யத்தை தருவார், எங்களுக்கு ராஜாவாக இருப்பார். ஹலோ, தோத்திரம். நான் நினைக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் புரிஞ்சு கொள்வதற்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசு எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எனக்காக அவர் திரும்ப வரப்போகிறார் மணவாளனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இந்த அற்புதத்தை ஆண்டவர் முதல் அற்புதமாக செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். அதில் தப்பா இருக்கு. நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிறைவாக வழிய பண்ணுவேன்.
நானே உனக்கு வெளிச்சமாக இருந்து மகிமையாக இருப்பேன். நான் உனக்காக மேசியாவாக உனக்குண்டானதை எல்லாம் நான் சுமப்பேன். நான் உனக்கு மேசியாவாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். இந்த நாளில் உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற அருமையான தெய்வச்சனமே, இந்த அற்புதத்தை, எந்த அற்புதத்தை? தோத்திரம். இதை அந்த தண்ணீரை திராட்சரசமா அதை மறந்துடலாம். ஓகே, இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் செய்வாராக, உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் செய்வாராக. இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அண்ட் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. நம்முடைய முழு வேதாகமம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார். குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. நம்முடைய வேதாகமத்துடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் முடிவடைகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஆக குடும்பத்தில் முடிவடைகிறது. என்ன அப்படின்னா, இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தில் நான் ஒருவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் நான் ஒருவனாக உன்னோடு கூட இருக்கிறேன். வாவ்! இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் பதிவு பண்ண முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன். சொன்னலாமா? எல்லாரும் ஏழுமே நின்று ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான செய்தி, நீங்கள் எதை வேணால் மறந்துடுங்க. இந்த 5 பாயிண்ட்டையும் மனசில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட்டை மனசில், உங்கள் ஆழமான மனசில் பதிவு பண்ணிக்கிடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன். உன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒருவனாக நான் இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறவனாகவே நான் இருக்கிறேன். உனக்காக உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி. ஹலோ, நிறைய காரியங்கள் நம்ம மனசில் போயிட்டு இருக்கலாம். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என்னமாய் முடிய போகுது, பலவிதமான கேள்வியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி, ஸ்தோத்திரம், உன் குடும்பத்தில் ஒருத்தனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சபைக்கு எதிராக நூற்றுக்கணக்கான எதிர்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் இருக்கலாம். பலர் சபைக்கு விரோதமாக எழும்பலாம். சபை என்கிற குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த அற்புதத்தின் மூலமாக சபை என்கிற குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன். உனக்கு என்ன நடக்குதோ அது எனக்கு நடப்பது போல. திராட்சரசம் குறைவுபட்டது, அது என்னுடைய குறைவாக ஆண்டவர் நினைத்தார். தன்னுடைய குறைவாக ஆண்டவர் அதை நிறைவாக்கினார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறான். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் அற்புதத்தின் மூலமாய் மக்தலே பதிவு வைக்க விரும்பின முக்கியமான செய்தி, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.